ராதா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? வந்துமா, என் கூட டைப்ரைட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள். வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டு இருந்தா, அதான் போயிட்டு வரேன். நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா. ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற? மெதுவா பேசுமா, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. அக்கா, நான் கேட்கட்டுமா? இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது. காதல், காய்ச்சல், எது சரின்னு சொல்லு? காதல். அந்த பொண்ணு கோர்ட்டு கிளாக் விஸ்வநாதன் பொண்ணு மாதிரி இல்ல? அவளே தான். பையன் யாருன்னு தெரியல. எவனோ ஒரு காலி பையன். ராதா, ராதா, என்னங்க இது? என்னங்க எங்க அவ? இன்னும் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வரலீங்க. எப்படி வருவா? இன்ஸ்டிடியூட் போயிருந்தா தானே. அது என்ன அப்படி சொல்றீங்க? இத வர்றாளே உன் அருமை பொண்ணு, எங்க போயிட்டு வரான்னு நீயே கேளு. நீ என்ன, நானே கேக்குறேன், எங்க இருந்து வர்ற? இன்ஸ்டிடியூட்ல இருந்து. வாய மூடு. எவன் கூடயும் மோட்டார் சைக்கிள்ல ஊர் சுத்திட்டு இன்ஸ்டிடியூட்ல சொல்றேன் நீ. உன்னை என்னங்க கொஞ்சம் பள்ளமா பேசுங்க, பக்கத்து வீட்டுக்கு கேட்க போகுது. பொடி பைத்தியம். இவ ஊர் சுத்துறத பார்த்தவங்க சொல்லித்தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சது. இன்னைக்கு 2 பேர் பாத்துருக்காங்க. நாளைக்கு ஊருக்கு தெரிஞ்சு எல்லாரும் என் முகத்துல காரி துப்ப போறாங்க. பொண்ணா வளர்த்து வச்சிருக்கிற பொண்ணு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ராதா, அப்பா சொல்றது. ஏம்மா, நான் காதலிக்க கூடாதா? அடிப்பாவி. இதுல என்னம்மா பாவம்? அப்படி நான் என்ன உலகத்துல நடக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன்? கேட்டுக்க. ஏன்பா, தனக்கு பிடிச்ச ஒருத்தரை ஒரு பெண் விரும்புறது தப்பா? தகப்பங்கிட்ட ஒரு பொண்ணு கேட்கிற கேள்வியா இது? பரவாயில்ல, பதில் சொல்றேன். விரும்புறது தப்பு இல்ல. அதுக்காக பொய் சொல்லி பெத்தவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நாடகம் ஆடுறது இருக்க, அதுதான் தப்பு. என்கிட்ட போய் சொல்றதுனால உனக்கு என்னடி லாபம்? ஒரு பொண்ணு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறதே பெத்தவங்க கிட்டதான். உனக்காக உங்க அப்பா கிட்ட ஒரு நிமிஷமும் பறிஞ்சு பேசுற. என்னையா ஏமாத்துற? அவ உன்னை ஏமாத்தல, தன்னையே ஏமாத்திக்கிறா. அதோட பலன் இப்ப தெரியாது. தெரிஞ்சுதான் செய்யறேன். நீங்க நினைக்கிறபடி கண்டவனோடையும் நான் சுத்தல. அவர் பெரிய இடத்து பிள்ளை, கௌரவமானவர். என்ன கல்யாணம் செய்துக்கிறதா வாக்கு கொடுத்திருக்காரு. இத சொல்லி நீ செய்கிற தப்புக்கு என்கிட்ட நியாயம் வழங்குற இல்ல? இல்லப்பா, வேணும்னா அவரையே அழிச்சிட்டு வந்து உங்க முன்னால சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னா அவரும் நானும் கழுத்துல மாலையோடு வந்துதான் உங்க முன்னால நிக்கணும். பையன் பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்ற. பல லட்சங்கள் பேங்க்ல அவன் பேர்ல டெபாசிட் ஆகி இருக்கும். ஆனா நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு பரம்பரை பிக்ஸட் டெபாசிட். மானம் ஒண்ணுதான், அதை மறந்துடாத. என்ன ராதா அப்படி முக்கியமான விஷயம்? நம்ம கல்யாணம். அதுக்கு என்ன அவசரம்? எனக்கு இப்ப அந்த மூடே இல்ல. நம்ம காதல் விவகாரம் எங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? நானே சொல்லிட்டேன். பெண்களே இப்படித்தான், ஒண்ணு உணர்ச்சி வசப்படுறது, இல்லைன்னா அவசரப்படுறது. இல்ல ராஜா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களோன்னு அவங்களுக்கு சந்தேகம். அதனால உங்களையே நேர்ல கூட்டிட்டு வந்து அதை சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன். வாங்க போலாம். இப்பவே நம்ம கல்யாணத்தை பத்தி எப்படி பேச முடியும்? எப்பவோ ஒரு நாள் நம்ம கல்யாணம் நடக்க தானே போகுது. அது இல்ல ராதா, நான் இப்ப டிகிரி முடிக்கணும், அதுக்கப்புறம் MBBS படிக்கணும், அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜன், இப்படியே 7-8 வருஷம் ஆயிடும். அதுக்கு முந்தையே எப்படி? இருக்கட்டுமே, நீங்களே இந்த விஷயத்தை எங்க வீட்டுல வந்து சொல்லிடுங்க. ஒரு பிரச்சனையும் இருக்காது. என் ராஜாவுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருக்க தயாரா இருக்கேன். பைத்தியம் பைத்தியம். ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு 7-8 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கிறத எந்த அப்பா அம்மா தான் ஒத்துக்குவாங்க? அதனால உங்க அப்பா அம்மா நிச்சயம் பண்ற யாராவது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. எது? உங்களை மனசார காதலிச்சுட்டு நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? வாட்ஸ் ராங் இன் இட்? காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. இட்ஸ் 2 different phases of life. எத்தனையோ பெண்களை காதலிப்போம், யாராவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவோம். I belong to that category, baby. Once again I repeat it. காதல்ங்கிறது வேற, கல்யாணங்கிறது வேற. Right? என்ன சொன்னீங்க? காதல் வேற, கல்யாணம் வேற இல்ல? You're right. காதலுக்காக பாடலாம் பாடலாம், எப்படி வேணாலும் கூத்தடிக்கலாம் இல்ல? One more point. ஃபைட் கூட பண்ணலாம். அப்போ உங்க கணக்குப்படி கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் களங்கமானவன் இல்ல? You're perfectly right.
எனக்குன்னு ஒரு இழிச்ச வாயம் கிடைக்காமலா போயிடுவான். ஆனா நீங்க மட்டும் ஒரு உத்தம பத்திரியா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவீங்க இல்ல? Baby, you're absolutely right. நாய் மாதிரி உன் தேவையை தீர்த்துக்கிட்டு இப்போ திருவாசகமா படிக்கிற என்ன விரட்டி விரட்டி வேட்டையாடிட்டு வேதாந்தமா பேசுற. உன்னை நல்லவன் நம்பி என் கற்பனுக்கு காவு கொடுத்தது எனக்கு வேணும்டா. நல்லா வேணும். உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் சாவித்ரி, இது நான் எதிர்பார்த்ததுதான். 17 வருஷம் வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பன் சொல்றது கசக்குது. 7 நிமிஷத்துல தெருவில் சந்திச்ச எவனோ ஒருத்தர் சொல்றது இனிக்குது இல்ல? காதலிக்கிறது தப்பான்னு கேட்டாலே இப்ப என்ன சொல்றா? என்னமோ அவ தலையெழுத்து நடக்க கூடாது நடந்து போச்சுங்க. நம்ம நாட்டுல ஃபீஸ் வாங்காம வாதாடுற வக்கீலுங்க யாரு தெரியுமா? உன் மாதிரி அம்மாக்கள் தான். உருப்படாத குழந்தைகளுக்காக எந்த நிலையிலையும் எந்த நேரத்திலையும் வாதாடுறதுக்கு நீங்கள் தயார் இல்ல? பெத்த பாசங்க. அந்த பாசம் இவளுக்கு இருந்தா இப்படி செய்வாளா? சாவித்ரி, தன்னுடைய பெண்ண நல்லபடியா ஒருத்தன் கையில ஒப்படைக்கணும். இந்த ஒண்ணை தவிர தாய் தகப்பனுக்கு வேற என்ன லட்சியம் இருக்க முடியும்? அதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டாமா? நீயே யோசிச்சு பாரு. நீங்க வாய் விட்டு சொல்றீங்க, நான் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கேங்க. ஏங்க இங்க பாருங்க, நடந்ததை மறந்துட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாருங்க. பெத்த பாவத்துக்காகவும் மானத்தை காப்பாத்திக்கவும் ஏதாவது செய்துதானே தொலைக்கணும். உள்ளூர் மாப்பிள்ளை எவனும் வரமாட்டான். வெளியூர்ல முயற்சி பண்ணி பாக்குறேன். இனிமேலாவது உன் மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு. சொல்றேங்க. Take a seat. You are all right. இன்னும் 8 மாசத்துல நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போற. தெரியாது, புள்ளைய மட்டும் பெத்துக்கிட்டா. ஆமா, காலம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த மாதிரி நடத்த கெட்ட பொண்ணுங்க தான். நடத்த கெட்டவன். ஆமா, நடத்த கெட்டவன். காலம் கெட்டு போனதுக்கு காரணமே இந்த மாதிரி நடத்த கெட்ட பொண்ணுங்க தான்.